ஹலோ வியூவர்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது வெர்னா. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா, வண்டி கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுவும் சில நேரம் ஸ்டார்ட் ஆகும், பல நேரம் ஸ்டார்ட் ஆகாது. இந்த கஸ்டமரு அடிஷ்னல் பேட்டரி ஜம்ப் ஸ்டார்ட் வச்சும் கிராங்க் பண்ணியிருக்காரு. வண்டி நல்லா கிராங்க் ஆகுதான் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணினா, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதை தான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை கார்ட்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்களுக்கு இதோ 50% வரை டிஸ்கவுண்ட் பண்ணப்படும். கார் ஸ்கேனிங் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட்டும் அளிக்கப்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் வெர்னா பெட்ரோல். என்ன வருஷம் சார்? 2008 சார். 2008. 2 மாதம் இருக்குல்ல அந்த கம்ப்ளைண்ட்டு? ஆமாம் சார். சரி, நீங்கள் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? நான் வாங்கி ஒரு 3 வருஷத்துக்கு மேலே. 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. வெரி குட். ஓகே. ஏன்னா 2 மாதம் என்ன ப்ராப்ளம் இருக்குது சார் இந்த வண்டியில்? இப்போ ஆஃப் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது சார். ஆஃப் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது. கூலிங் ஆனால் தான் ஸ்டார்ட் ஆகும். செல் போட்டு பார்த்தாச்சு, அப்புறம் ப்ளக்கை க்ளீன் பண்ணி போட்டாங்க சார் போன வாரம். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ ஆஃப் பண்ணிட்டா இப்போ எப்போ ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு அந்த வண்டி? அது நார்மல் கூலிங் ஆனதுக்கப்புறம் தான். எவ்வளோ நேரம் விட்டால் கூலிங் ஆகிடும்? எப்படி இப்போ விட்டேன்னா உங்களுக்கு எப்படி சாயங்காலம் ஆகிடும் போகுது. ஓ, ஈவினிங் ஆகிடும். ஆமாம். இப்போ அது அந்த இதுதான் அன்றைக்கி ஒருத்தர் லாஸ்ட் நம்ம வீட்டோட மெக்கானிக் சார் போயிட்டு அந்த செல் போட்டால் பார்த்து ட்ரெயில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஓகே ஈஸியாக போட நல்லா ஈர துணி வச்சு பிடிச்சிக்கிட்டு இது பண்ணி அதை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்க்க சொன்னார். போட்டு பார்த்தா எடுத்துச்சு. எவ்வளோ நேரத்தில் கூல் பண்ணணும் எடுத்துச்சு ஈஸியாக? அவர் போயிட்டு வந்து ஒரு 2 ஹவர் கழிச்சு. அது ஈவினிங் தானே, ஈவினிங் 6 மணி 7 மணி அந்த ஹீட்டுக்கு தான். சரி சரி, ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வித்தின் 2 மினிட்ஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கஸ்டமரோட அப்சர்வேஷன் பிரகாரம் இப்போ வண்டி கிராங்க் ஆகும், ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அப்படி தான் இருக்கான்னு செக் பண்ணுறோம். எஸ், வண்டி கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆகும். Now the EC is not getting connected. கார் ரன்னிங்கில் இருக்கப்போ என்னால் ஸ்கேன் பண்ண முடிஞ்சுது.
பிடிச்சிங்க? சார் உங்களை பார்த்து உங்கள் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஓகே. பார்த்த உடனே வந்து எனக்கு வந்து வேறு யாரையுமே நான் ட்ரை பண்ணவில்லை, கான்டாக்ட் பண்ணவில்லை, கால் பண்ணல. ஓகே. நீங்கள் தான் சரியான பர்சன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை. டெஸ்ட் பண்ணுங்க சார். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெடி பண்ண ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி ஐட்லிங் ரன் பண்ணி பார்த்துட்டோம், ஆக்சிலேட் பண்ணி பார்த்தோம், நல்லாயிருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அது நீங்கள் பாருங்கள் வந்து பார்த்துங்க. சரி ஓகே, நீங்கள் வந்து அந்த சின்ன பேக் வச்சுருக்கேன், இந்த பேக் எடுத்து வச்சுருக்கீங்களா? ஓகே சார். ஓகே, இப்போ நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு திருப்தியாக இருக்கோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணுங்கள். நார்மலாக எப்படி நான் ட்ரைவ் பண்ணுவோம் அந்த மாதிரி ரைட். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை எவ்வளோ தூரம் என்ன பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அந்த சாட்டிஸ்ஃபை பேக்கெட் உங்களுக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த ஈஸிஎம் ரெடி பண்ணுறதுல ரொம்பவே சிரமம் இருந்துச்சு, சேலஞ்ச் இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட இந்த ப்ராப்ளம் வந்து எவ்வளோ சார் நல்லா இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம் 3 மாதம் ஒரு 3 மந்த்ஸாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 4-5 டைம் அட்டம் பண்ணுறது அந்த மாதிரி வந்து ஒரு லாங் டியூரேஷன் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு கம்மியாக என்னாச்சுன்னா ஈஸிஎம் போர்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. பேக் ஐசிஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டஃப்பாக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், சார் இல்லை சார் நம்ம செகண்ட் ஈஸியாக போயிடலாம், ஈஸியம் ரெடி பண்ணுறதுல ரொம்ப சேலஞ்ச் இருக்குது. ஸோ அவருமே வந்து பார்த்தோன்னா அட்வான்ஸ் கொடுத்துருவேன், ஏதோ 5,000 அட்வான்ஸ் கொடுத்தேன். நானுமே வந்து பார்த்தோன்னா ஒரு செகண்ட் ஈஸியம் வந்து பார்த்தோன்னா பொருத்தமும் பண்ணிட்டேன். ஆனால் வாங்க கையில் பேமெண்ட் கொடுக்க முன்னாடி தான் பார்த்தேன் ஈஸியம் வந்து ஆட்டோ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அதனால் அதை திருப்பி கொடுத்தோம். ஆனால் கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு கம்பல்சரி ஒரு அவரோட ஃபங்க்ஷனுக்கு போய் அவனுக்கு ஒரு நிறுவனத்தால் சரின்னு வந்து பார்த்தோன்னா அந்த ஈஸியம் இன்னொரு டைம் அட்டம் பண்ணி ஸோ ரெடி பண்ணி போட்டோம். ஸோ வெரி குட், நல்லா போயிட்டு சூப்பர். ஸோ ஹாப்பி ஆஃப் தட். That's it. I hope and so far I have traveled 1 kilometer. 1 kilometer travel பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிவிட்டு தென் கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். சார் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் சார் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் பண்ணியிருக்கோம்? 8 கிலோமீட்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் பண்ணலாம் அந்த ஐடியா இருக்குது சார் உங்களுக்கு? ஓகே சரி. ஸோ அவரோட ஃபீட்பேக்கு எப்படி சென்னை சார் சென்னை கார்டெக்கோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் சார். ரொம்ப அருமையாக இருக்குது சார். ஏன்னா சென்னையில் வந்து இந்த மாதிரி இந்த ஒர்க்குக்கு வந்து அதிக ஆளே கிடையாது, நம்மளே தேடி தான் எடுக்கணும். சாருக்காக மார்க்கெட்டிங் பண்ணுவோம் இந்த சார் பண்ண இந்த ஒர்க்குக்காக. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையாக இருக்குது சார். தேங்க்யூ. தெரிஞ்சு எல்லாருக்குமே சொல்லுவோம். ஓகே சார், தேங்க்யூ.